Hello students, welcome to my channel. என்ன பார்க்குறோம் 12th accountancy chapter 2 exercise sum number 5 பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். From the following information prepare receipts and payments account of Kadalur Kabaddi Associations for the year ended 31st March 2019. அப்போது கடலூர் கபடி அசோசியேஷன்லேருந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அவங்களோட தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான பர்டிகுலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பர்டிகுலர்ஸில் எதெல்லாம் ரெசிப்ட் சைடு வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இது எந்த சைடு வரும்? ரெசிப்ட் சைடு வரும். ரெசிப்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்கே வரும்? பேமெண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அது பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பேமெண்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது ரெசிப்ட் சைட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸ். இப்போ அட்மிஷன் போடுறதுக்காக நமக்கு ஃபீஸ் அதுக்கான ரெசிப்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அப்போ அது ரெசிப்ட் சைட். நெக்ஸ்ட்டு கொரியர் சார்ஜஸ், அது பேமெண்ட் சைட். நெக்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு. அப்போ முனிசிபல் டேக்ஸஸ் எதில் வரும்? பேமெண்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் எதில் வரும்? பேமெண்ட் சைடு வரும். மிஸ்சலேனியஸ் இன்கம். அப்போ மிஸ்சலேனியஸ் அப்படிங்கிறதுனாலே இதர செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது இதர இன்கம், வேறு இதில் ஏதாவது நமக்கு இன்கம் கிடச்சிருக்கும், அதுதான் மிஸ்சலேனியஸ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே வரும்? ரெசிப்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு அப்கீப் ஆஃப் கிரவுண்டே பேமெண்ட் சைடு. கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெசிப்ட் சைடு. டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு, அது பேமெண்ட். என்டோவ்மெண்ட் ஃபண்டு ரெசிப்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு பேமெண்ட் சைடு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு, அது பேமெண்ட் சைடு தான். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் கேஷோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பேமெண்ட் சைடு வரும். ஓகேவா? இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சம் போட வேண்டியதான். வாங்க சம் போடலாம். இப்போது அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இந்த சைடு டெபிட், இந்த சைடு கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. அப்போ கிரெடிட் சைடு பேமெண்ட் ரூபீஸ், டெபிட் சைடு ரெசிப்ட் ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. இப்போது ரெசிப்ட் சைடு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடு நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 11,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 11,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். வேறு என்ன இருக்குது ரெசிப்ட்லன்னு பாருங்கள். டிவிடெண்ட் ரிசீவ்டு ஒரு 3,000. அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 4,000. அட்மிஷன் ஃபீஸ் ரெசிப்டில் தான் வரும், 4,000. நெக்ஸ்ட்டு மிஸ்சலேனியஸ் இன்கம் ஒரு 350. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஒரு 12,000. என்டோவ்மெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் ஒரு 10,000. இப்போ ரெசிப்ட் சைடு உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு பார்க்க போகிறோம். பேமெண்ட் சைடு பாருங்கள், இதெல்லாம் வரும்ண்டு. ஃபஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000, அதை என்டர் பண்ணிங்க 20,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஒரு 5,200. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,800. General expenses were 500. Courier charges 2,000. Municipal taxes paid were 3,000. Interest and bank charges were 250. Next upkeep of ground 550. Telephone charges paid 2,800.
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஒரு 2000, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு ஒரு 5000, அப்போ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஒரு 1750. இப்போ எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி பார்த்துங்க. இது கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் பாருங்கள், கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 44,850 வருது. டெபிட் சைடு ஆட் பண்ணோம்னா 40,350 வருது. அப்போ கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது. அப்போ இந்த இடத்துல 44,850 நோட் பண்ணிக்கிறோம். அதே டெபிட் சைடும் 44,850. இந்த 44,850லேருந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா 40,350 வரும். இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 4,500. இதுதான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் 4,500. டு பேலன்ஸ் இந்த சைடு வர்றதுனால டு பேலன்ஸ் C/D பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நேம் கொடுத்துங்க. ஓகேவா? இதான் நமக்கு கிடச்சிருக்க பேலன்சிங் ஃபிகர். ஓகே, சம் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.